ஸ்கூலுக்கு போகலாமா? தம்பியை பார்த்துட்டு தான் ஸ்கூலுக்கு போவியா? வேணாம், டைம் ஆயிடுச்சு, நம்ம ஸ்கூலுக்கு போயிடலாம் டைரெக்டாக. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து நீ தம்பியை பாரு. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து பாருடா. இப்போ போய் பார்த்துட்டு தான் ஸ்கூலுக்கு போவியா? நான் அப்படியே நான் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போயிடுவேன். அப்படியே ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போயிட்டா என்ன பண்ணுவேன் சொல்லு? அப்படியே ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போயிட்டா அழுவியா? சரி போலாமா? போய் தம்பியை பார்த்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூல்லேருந்து டேடி திரும்பி தம்பியை பார்க்க கூப்பிட்டு வரேன். ஓகேவா? ஓகே, டன் டன். போலாமா? குட் கேர்ள். போலாமாடா? எங்கே போனோம்? ஸ்கூலுக்கு தான். தம்பியை பார்த்துட்டு தான் ஸ்கூலுக்கு போகல. ஸ்கூலுக்கு போகிறதே பெரிய விஷயம். தம்பி கூட தான் இருப்பேன்னு சொன்னேன், பரவாயில்ல ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டேன். குட் கேர்ளா. ஓப்பன் பண்ணு. கேரட் சார் கேளுங்க. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் vlog. வந்துட்டாங்க ஒருத்தவங்க புதுசாக. ஆக்சுவலாக நான் என்ன பேபின்றதை நான் வந்து சொல்லிட்டேன். நீ சொல்லிடு என்ன பேபின்ட்டு. எல்லாரும் சொன்ன மாதிரி பாய் பேபி தான் பிறந்திருக்கு. அது எப்படி கெஸ் பண்ணீங்க அப்படின்றது தான் தெரியல. எல்லாருமே நாங்கள் அப்போவே போட்டிருந்தோம், அந்த ஓட்டிங் மாதிரிலாம் போட்டோம். இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தோம், ஒரு போல் மாதிரி வச்சு பாயா கேர்ளா அப்படின்ட்டு. அதில் கூட கிட்டத்தட்ட 90% 80% கிட்ட பாயின்னு தான் வந்துச்சு. நீங்கள் எல்லாம் சொல்லியே பாயின்னு பிறந்துருச்சு. அதுதான் கரெக்டாக எல்லோரும் 100ல் 90 பேர் வந்து பாயின்னாங்க. கரெக்டாக அதே மாதிரி பாயின்னு வந்துச்சு. நாங்கள் வேற சரி ஃபஸ்ட்டு பொண்ணு, அதனால ரெண்டாவது எல்லாம் பாய் அடிச்சு விட்றாங்க. அதனால் இந்த ஃபிஷ் மார்க்கெட் அவங்கெல்லாம் போனால் அந்த அக்காலாம் வந்து உங்கள் பையனை சாப்பிடு, என்னம்மா பையனை தூக்கின்னு வந்துட்டியா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவாங்க. இங்கே டெலிவரிக்கு வந்தப்போ கூட இப்பயே சாப்பிட்டுக்கோ, பையன் வந்தால் உன்னால் சாப்பிட முடியாது, உன் பையனுக்காக இப்பயே சாப்பிட்டுக்கோ. அந்த டெலிவரிக்கு உள்ளே வர்றப்போ கூட அவங்க கூட என்ன உன் மாமா வயிற்றுல உதைக்க ஆரம்பிச்சிட்டானா, வெளியே வர மாட்டான் அப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக எப்படி உங்கள் பாயின்னு அடித்து பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சா கரெக்டாக அதே மாதிரியே பாய் தான். நேற்று பர்த் டைம் பார்த்திங்கன்னா March 11 மார்னிங், ஏர்லி மார்னிங் 5:18 5:18 வெனஸ்டே. நார்மல் தான் ட்ரை பண்ணோம். பட் ஆனால் 18 hours முந்தா நேற்று மதியம் 2 மணிக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். வந்தோடனே அந்த டைம்லேயே கர்ப்பப்பை வந்து ஓப்பன் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து ஹெட்டு வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகலை. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம். பட் ஆனால் 2 மணிக்கு ஒரு தடவை டெஸ்ட் பண்ணாங்க, 5 மணிக்கு ஒரு தடவை, 9 மணிக்கு ஒரு தடவை, 12 மணிக்கு ஒரு தடவை, 12 மணிக்கு ஒரு தடவை வந்து டெஸ்ட் பண்ணாங்க. 3:30 மணிக்கு லாஸ்ட்டு. அப்பயே சொல்லிட்டாங்க மோஸ்ட்லி நைட்டே வந்து ஹெட்டு வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகலை, கீழே வந்துருச்சு பொசிஷன், நார்மல் பொசிஷனுக்கு வந்துருச்சு. அந்த கர்ப்பவாய் ஓப்பன் பண்ண இடத்துல அதால் வந்து மூவ் பண்ண முடியல. கொஞ்சோண்டு மட்டும் அது ஒரு மாதிரி போயிட்டு முட்டுறாமல் அப்படியே முட்டிடுச்சு. ஒரே பொசிஷன்லேயே முட்டினா மாதிரி நின்றுடுச்சு. ஆக்சுவலாக பேபியால் ரொட்டேட் பண்ண முடியல.
தண்ணி லெவலும் கொஞ்சம் அதிகமாக வாட்டர் இருந்ததுனால லெவலும் கொஞ்சம் அதிகமாக இருந்ததால் பேபி வெயிட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. வெயிட்டும் அதிகமாக இருந்ததால் பேபியால் ரொட்டேட் பண்ண ரொட்டேட் முடியல. பண்ண அதனால் முடியாமல் அந்த கரெக்டான பெயின் வந்ததால் அதால் சுத்தமாக ரொட்டேட் பண்ண முடியாமல் அப்படியே ஃபிக்ஸடாக ஆயிடுச்சு ரொம்ப. அந்த கரெக்டான பொசிஷன் வரல. அவங்களும் டாக்டர் எவ்வளோ ட்ரை பண்ணி ஹெட் பார்த்தாங்க. வந்து கீழே தான் இருந்துச்சு, ஆமாம், ஹெட்டு கீழே தான் இருந்தது. நார்மலுக்கு தான் இருந்தது. அதான் அவங்க சொன்னாங்க, இந்த இந்த இடத்துக்கு வந்துருச்சு, இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா அது அந்த பெயின் வந்து கரெக்டாக வந்துடும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி பார்த்தாங்க. பட் ஆனால் வரல. அதுக்கு மேலே 18 ஹவர்ஸ் வரையும் வெயிட் பண்ணிட்டோம். வரலன்றதால இதுக்கு மேலே வெயிட் பண்ணால் அது பேபிக்கு குழந்தைக்கும் 2 பேருக்குமே கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதனால் வெயிட் பண்ணி பார்க்கறதுல பிரச்சனை இல்லை, வெயிட் பண்ணி கூட நார்மல் ஃபிக்ஸ் ஆகுதான்னு வெயிட் பண்ணி கூட இது பண்ண முடியும். ஆனால் வந்து நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி போயாச்சு. நார்மலாக இருந்ததுன்னா நாங்கள் நேற்றே உங்களுக்கு வந்து சொல்லி எல்லாருமே கமெண்ட்டில் வந்து அப்போலேருந்து சொல்லிட்டு இருந்தீங்க, பேபி பிறந்துட்டா உடனே சொல்லுங்கள், எல்லார் மாதிரியும் ரொம்ப இது பண்ணாதீங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நாங்களும் அதே தான் பிறந்த உடனே சொல்லிடலாம் அப்படின்னு தான் நாங்கள் பிளான் பண்ணோம். ஆக்சுவலாக நார்மல் எதிர்பார்த்தோம், நார்மல் இல்லை. நேற்று ஃபுல்லாக நீ மயக்கத்தில் தான் இருந்தேன், இவங்க நேற்று ஃபுல்லாக மயக்கத்தில் தான் இருந்தாங்க. சரி 2 பேரும் சேர்ந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ட்ரை பண்ணோம். நேற்று பிறந்துருச்சின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன பேபின்னு சொல்லுங்கள், நீங்கள் மற்றவங்க மாதிரி தான் பண்ணுறீங்க பார்த்தீங்களா பேபின்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் சிஸ்டர் வந்து என்கிட்ட சொல்கிறாங்க நேற்று வீட்டுக்கு போகிறப்போ, ஆக்சுவலாக நேற்று நைட்டு முந்தானேத்துலேருந்து ஒரு சொட்டு தூக்கம் கூட இல்லை. நேற்று நைட்டு போயிட்டு தான் ஒரு 10 மணிக்கு போயிட்டு தான் அவங்க சாப்பிட்டு தூங்கினேனே. சரி சிஸ்டர் வந்து சொன்ன உடனே சரி நான் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இவங்க பார்த்தா அப்படியே மயக்கத்துலேயே இருந்தாங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன். நான் மட்டும் சொல்கிறது எனக்கு அந்தளவுக்கு இதுவாக இல்லை. சரி சுவிக்ஷா வச்சு அவள் வந்து சொல்கிற மாதிரி அவளால் உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்றதால அவளோட வீடியோவை வந்து ஆட் பண்ணி நேற்று பாய் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். இப்போ தான் இன்றைக்கி தான் இப்போ இவங்களுக்கு வந்து கொஞ்சம் மயக்கலாம் ஓரளவுக்கு தெளிஞ்சு வாக் பண்ணியிருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் நேரம் முன்னாடி வாக் பண்ண வச்சாங்க. இப்போது நேற்று ஃபுல்லாக ஃபுட்டு எதுவுமே இல்லை, ஃபுல்லாக எல்லாமே அந்த குளுக்கோஸ் தான் ஏறிட்டு இருந்துச்சு. இப்போ தான் வந்து ஓரளவுக்கு சாப்பிட்டு ஃபஸ்ட் டைம் வாக் பண்ணியிருக்கேன். இப்போ தான் ஏஞ்சி வாக் பண்ணாங்க. இதுக்கப்புறம் வந்து நீயே வாக் பண்ணணுமா? இன்னும் ஒரு வாட்டி வாக் பண்ண வைப்பாங்களாம். அதுக்கப்புறம் வந்து அவங்களே வந்து வாக் பண்ண ட்ரை பண்ணணும். எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை வாக் பண்ணணும்? இப்போ 1 ஹவர் கழிச்சு 1 ஹவர் கழித்து வாக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதாங்க பாய் அவங்க தான் தூங்கிட்டு இருக்காரு. எங்கள் எல்லாரும் ஃபேஸ் வந்து சீக்கிரமாக சொல்கிறோம். ஏன்னா வீட்டில் ஆமாம், வீட்டில் வந்து அதுக்குள்ளேலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. அப்புறம் அதுக்காகவும் கோச்சிக்காதீங்க, ஃபேஸ் காட்டலன்னு அதுக்கு வந்து திட்டாங்க. அது வந்து உங்களுக்கே ஆக்சுவலாக தெரியும். ஏன்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் அந்த மாதிரி அது மாதிரி ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அதுதான். அதனால தான் நாங்கள் வந்து ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு அப்புறமா காமிச்சிடுறேன். அப்புறம் வந்து யாரும் காட்டக்கூடாதுன்னு வீடியோலாம் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக ஒரு டைம் வந்துடும்போது கரெக்டாக உங்களுக்கு காமிச்சிருவோம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே எல்லாரை விட யார் ரொம்ப ஹாப்பியாக எக்ஸைட்டடாக இருக்கிறதுனா அவரோட அக்கா தான், எங்கள் சுவிக்ஷா. டாக்டரே அதான் கேட்டாங்க. நேற்று வந்த உடனே கேட்டாங்க, அவங்க அக்கா என்ன சொன்னாங்க. நான் அக்கான உடனே யோசிக்கிறேன், யாருடா அது? அப்புறம் தான் டக்குன்னு ஞாபகம் வருது, சுவிக்ஷாவை தான் கேட்குறாங்க அப்படின்னு. நான் கொஞ்சம் மயக்கத்தில் வேறு இருந்தேன்னா அவ்வளோவா எனக்கு கரெக்டாக தெரியல. அப்புறம் நான் சொன்னேன், ஜாலியாக இருக்கா போட்டு அவனை போட்டு டார்ச்சர் பண்ணுறான். நேற்று லீவ் போட்டா ஸ்கூல். முந்தானேற்று ஸ்கூல்லேருந்து ஒரு 3 மணிக்கு ஸ்கூல் விடாம ஒரு 2:50 2:45 கூப்பிட்டு வந்துட்டேன். தம்பி நான் இங்கேயே கத்தின்லாம் ஓடி வந்தா. நேற்று ஸ்கூலுக்கு போக மாட்டேன்ட்டா. நேற்று வந்து அவனை போட்டு கிள்ளி பிடிச்சி டார்ச்சர் பண்ணுறான். அவனை போயிட்டான் ஸ்கூலுக்கு. ஏதோ சொல்லி ஸ்கூலில் போயிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வந்து இது மாதிரி தம்பி பிறந்திருக்கான் அப்படின்னு நீ வந்து போய் சொல்லணும், அப்போ தான் வந்து அவங்களாம் வந்து உன்கிட்ட ஜாலியாக பேசுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லி சமாளித்து அதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் சரி நான் போகிறேன் அப்படின்னா. காலையில் எழுந்திரிச்சிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இங்கே வந்து நான் தம்பியை பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தம்பியை பார்த்துட்டு திடீர்னு என்ன பண்ணிட்டா, நான் போக மாட்டேன் அப்படின்ட்டா. அப்புறம் ஆமாம், இங்கேயே சொன்னாலே பார்த்து கொஞ்ச நேரம் விளையாட்டு பேசின்னு இருந்தா. திடீர்னு சரி வாடா போகலாம் டைம் ஆயிடுச்சுன்னா நான் வரல ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்ட்டான். அப்புறம் அம்மம்மி போகணுண்டா அப்படி இப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போய் விட்டு வந்திருக்கேன். பைக்கில் போகிற வழி ஃபுல்லாக
பைக்கில் போகிற வழியெல்லாம் கத்தின்னு தான் போகிறா. தம்பி வந்துட்டான், தம்பி வந்துட்டான், அந்த மாதிரி கத்தினே போனா. போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலில் எடுத்துகிட்டு போயிட்டு விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு இங்கே சிஸ்டர்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் சாக்லேட் வாங்கிட்டு, ஆக்சுவலாக நேற்றே கொடுக்கணும், நேற்று கொடுக்கல, இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். கொடுத்துட்டு இப்போ தான் கொஞ்சம் ஏதோ ஃப்ரீயாக அப்படி உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. நேற்று ஃபுல்லாக அங்கே இங்கேன்னு ஓடிக்கிட்டே இருந்தோம். பில்லு அது இதுன்னு மெடிசன் வாங்கிட்டு வர்றது, வீட்டில் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வர்றது, அவங்கள கூப்பிட்டு வர்றது, இவங்கள கூப்பிட்டு வர்றது. அவ்வளோதான், இந்த வீடியோவை இதோட முடிச்சிக்கலாம். நீ வேறு எதாவது சொல்லணுன்னா சொல்லு. உன் மைக் வரை கீழே இருக்கு பேர். வேறு எதாவது சொல்லணுன்னா சொல்லு. இவங்க அதாவது ஆப்ரேஷன் எல்லாருமே வந்து கமெண்ட்ஸில் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்றதால கொஞ்சம் முடியல அவங்களால. நேற்று ஃபுல்லாக ஃபுட்டு எதுவுமே இல்லை, எல்லாமே லிக்விடாக தான் கொடுத்தாங்க. உட்காரவும் கூடாது, படுத்துகிட்டே தான் இருந்தாங்க. இப்போ தான் உட்கார வச்சுருக்காங்க. கொஞ்சம் நேரம் முடி வாக் பண்ண வச்சாங்க. இதுக்கப்புறம் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் ஆவாங்க. சரி, அவ்வளோதான். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டோம். ஸோ சொல்லியாச்சு, அவ்வளோதான். பாய்.